வணக்கம். இன்றைக்கி நம்ம மணிப்பூரில் என்ன நடக்குது அப்படின்றது பலருடைய கேள்வியாக இருக்குது. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி வருது, ஒரு பத்திரிகையில் ஒரு மாதிரி இருக்குது. யார் கலவரம் பண்ணுறாங்க, யார் அடிபடுறாங்க, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதுக்காக இந்த கலவரம், எப்படி இந்த கலவரம் துவங்கியது, இதற்கு யார் காரணம், மணிப்பூர் எங்கே இருக்குது, அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு முழு தகவலையும் தர்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஏன்னா மணிப்பூரில் மே மாதம் 3ஆம் தேதி ஒரு ஊர்வலத்தில் கலவரம் தொடங்குச்சு. அது முடிந்தவொடனே 2 நாட்களில் தமிழ்நாட்டில் நம்ம தான் முதல் முறையாக மணிப்பூரை பற்றிய ஒரு வீடியோ போட்டோம். ஜீவா டுடேயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன். இப்போ 2 மாதங்களுக்கு மேலாக இந்த கலவரம் நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அது எதனால் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மணிப்பூர் மாநிலம் என்பது அந்த மாநிலத்தோடைய அளவே பாப்புலேஷனே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 32 லட்சம் பேர். அதாவது பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் அளவிற்கு தான் இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த மணிப்பூர். கோவையோடைய பாப்புலேஷன், கோவை மாவட்டத்தோட பாப்புலேஷன் எவ்வளோன்னா 31 லட்சம். இந்த மணிப்பூரோட ஒட்டுமொத்த அந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் 32 லட்சம். இந்த மாநிலத்தில் 3 இன மக்கள் இருக்காங்க. ஒன்று மெய்தாய், இன்னொன்று நாகா, இன்னொன்று குக்கி. இந்த 3 இனங்களில் குக்கி, நாகா இந்த 2 இனங்களும் அதாவது எஸ்டி பிரிவில் வந்துடுவாங்க, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பிரிவில் வந்துடுறாங்க. இந்த மெய்தாய் மக்கள் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் வருவாங்க. இதுதான் சட்டப்படி அங்கே இருக்குது. ஆனால் இந்த மெய்தாய் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காலம் காலமாக ஆதிவாசிகளாகத்தான் இருந்திருக்கிறோம், எங்களுடைய பூர்வீகமும் ஆதிவாசி பூர்வீகம் தான், அதனால் எங்களை ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸில் சேர்க்கணும் அப்படின்னு நீண்ட நாளாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்தாய் மக்கள் கிட்டத்தட்ட 60% பாப்புலேஷன் அங்கே இருக்காங்க. மீதி 40% பாப்புலேஷன்னு குக்கி 20%, நாகாஸ் 20% இருக்காங்க. அதாவது 21-19 இல்லைன்னா 20-20 அப்படின்ற அளவில் அவர்கள் இருக்காங்க. அப்போ மொத்தம் 100ல் இவர்கள் 2 பேரும் ஆதிவாசி பிரிவில் இருக்கக்கூடிய குக்கியும் நாகாவும் 20% மெய்தாய் இன மக்கள் 60% இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள், எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள், வசதியாக இருப்பவர்கள்லாம் யார் அப்படின்னா மெய்தாய் இன மக்கள் அவர்கள் தான் இருக்காங்க. இப்போ உள்ள முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி உள்ளே போகிறது. அது வரைக்கும் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருந்தது. மாநில கட்சிகள் கூட்டணியோடு இருக்கும், மாநில கட்சிகள் ஆளும், காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும். இப்படி தான் இருந்தது. வழக்கம் போல் இந்தியா முழுவதும் புது விதமான ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துகிட்டு வருது இல்லையா? அதாவது விலை கொடுத்து வாங்கி கட்சியை உடைத்து ஆட்சிக்கு வருவது அப்படின்ற மாதிரி. மத்திய பிரதேசத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க. காங்கிரஸ் ஜெயித்தது அந்த தலைவரோடு சேர்த்து, செகாவத்தோடு சேர்த்து பல எம்எல்ஏக்களை வாங்கி இவர்களோடு இணைத்து அவர்கள் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஜெயித்தது ஒரு கட்சி, இவர்கள் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு சிவசேனா என்கிற அந்த கட்சியை உடைத்து அதில் இருந்தவர்களை வெளியே கொண்டு அங்கே பாஜக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் கர்நாடகத்துலேயும் கடந்த காலங்களில் கூட்டணி ஆட்சின்ற பேரில் பலரை மிரட்டி உடைத்து நடத்தியிருந்தாங்களே, இதே மாதிரி தான் மணிப்பூர்லேயும் இவர்கள் ஆட்டையை போட்ட ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அதாவது மணிப்பூருடைய முதலமைச்சர், இவர் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தவர். அதற்கப்புறம் இவர் ஒரு கட்சியை தொடங்குகிறார். சரிங்களா? பைரோன் சிங் அவர் பேர். கட்சியை தொடங்குறாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸில் போயிடுறாரு. அந்த கட்சியில் முதலமைச்சராக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை உடைத்து பாஜகவுக்கு கொண்டு அவருடைய எம்எல்ஏக்கெலாம் விலைக்கு வாங்கி காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்து அதுக்கப்புறம் இவர்கள் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் தொடர்றாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த பைரோன் சிங் என்னென்னா மெய்தாய் மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. சரி, இந்த கலவரம் எப்படி நடந்தது, எதற்காக இவ்வளோ தீக்கிரை ஆக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 32 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் 50,000 பேர் அகதிகளாக அந்த மாநிலத்திலே இருக்காங்க, பக்கத்து மாநிலங்களில் போய் இருக்காங்க. அப்படின்னா அங்கே என்ன தான் நடந்துச்சு, எதுக்கு சண்டை நடந்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த 40% எஸ்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, நாகா குக்கீஸு, இன்னொரு பக்கம் 60% மீட்டா இன மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நாகா குக்கீஸ் மாதிரி எங்களையும் ஷெட்யூல் ட்ரைப்ஸாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட போராட்டமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்திலே வழக்கும் தொடர்ந்தாங்க. வழக்கு தொடர்ந்துன்னு இந்த வழக்கு வந்து நீண்ட காலமாக நடந்து வருது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து இந்தியாவுக்குள்ளே நாங்கள் இணையும் போது நாங்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸாக தான் இருந்தோம். ஸோ அதற்கான ஆவணங்கள்லாம் இதுன்னு சொல்லி இப்போ சில பல ஆவணங்களை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ இதை விசாரித்த நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ மே மாதம் நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர்கள் சொல்கிறதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த மாநில அரசு வந்து, ஏன்னா ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸில் சேர்க்கணுன்னா மாநில அரசுலாம் சேர்த்துட முடியாது, மத்திய அரசு தனியாக சட்டம் இயற்றி தான் சேர்க்க முடியும். அப்படி அதுதான் எல்லா மாநிலத்திலையும். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுனா, இவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்களே, சில பல ஆதாரங்களையும் கொடுக்குறாங்க. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னே மன்னராட்சி காலத்தில் இவர்கள் எப்படி இருந்தான்ற சில ஆதாரங்களை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களையும் சேர்த்தால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு பரிந்துரை பண்ணுறாரு. மாநில அரசுகிட்ட இன்னொன்று கேட்குறாரு, நீங்கள் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து இது என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லுங்கள், நீண்ட காலமாக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். இந்த தீர்ப்பு வந்த உடனே ஆல் மணிப்பூர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இவர்கள் வந்து ஒரு கண்டன ஊர்வலத்தை நடத்துகிறாங்க. இவர்கள் யார் அப்படின்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு அங்கே குறிக்கப்படுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் ஒருங்கிணைந்த, அதாவது குக்கி நாகா 2 பேர் இணைந்த அந்த ஒரு அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு பேரணியாக போகிறாங்க. அன்னைக்கா பிடிச்சது சனி மணிப்பூருக்கு. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெய்தா இன மக்கள் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் இவர்கள் பதில் தாக்குதல் நடத்துவதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்று இரவே நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டாங்க. பல சர்ச்சுகளுக்கு தீ வைக்கப்பட்டது, சில கோயில்களுக்கு தீ வைக்கப்பட்டது, வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கலவரம் பயங்கரமாக போயிடுச்சு. அதாவது 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்னு போயிட்டே இருக்குது, தடுத்து நிறுத்தவே முடியல. உடனே நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அந்த பெங்களூர் பிரச்சாரத்தில் இருந்தவர் அங்கே கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லி போனார். அவர் ஆன்லைன் கூட்டத்தை தான் நடத்தினார் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பேசி 10 நாளில் சரி பண்ணுவோன்னு இன்றைக்கி வந்து 2 மாதங்களை கடந்து விட்டது. கலவரம் வெடித்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரை ஆயிடுச்சு. இது தவிர என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ கேம்ப்லேயே போய் அடித்து 2000க்கு மேற்பட்ட AK-47 உள்ளிட்ட நவீன ஆயுதங்களை அவர்கள் கைப்பற்றி விட்டு போயிட்டாங்க. யார்? அங்கே உள்ள மக்கள் கைப்பற்றி போனது மட்டும் இல்லாமல், இப்போ 2000 AK-47 போச்சுன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். அதோட ராக்கெட் லான்ச்சர், நவீன துப்பாக்கிகள், பிஸ்டல்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அள்ளிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. அவருடைய ஆதார் கார்டையும் தூக்கி அங்கே வீசிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஆதார் கார்டை போட்டால் மாட்டிடுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் எதற்காக தூக்கி போடுறாங்கன்னா, இதை நான் தாண்டா செஞ்சேன், நீ செய்ய முடிஞ்ச செஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி அரசுக்கே சவால் விடும் விதமாக தூக்கி போட்டுட்டு, நீ வேறு யாரையும் போய் பிடிக்கக்கூடாது, நாங்கள் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஈழ போராட்டம் நடக்கும்போது ஈழத்தமிழர்கள்லாம் இங்கே வருவாங்க, போராளிகள் இங்கே வருவாங்க போவாங்க அப்படி இருக்கு இல்லையா, ஒரு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த குக்கியின மக்களுக்கும் பர்மீஸுக்கும் ஒரு தொப்புள் குடி உறவு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இராணுவ ஆட்சி வேறு நடக்குதா, இவர்கள் தப்பி அந்த எல்லைக்குள்ளே அங்கே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே இருந்து சிலர்கிட்ட ஆயுதங்களை வாங்கி கொண்டு வந்து முதல்ல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்களா, இப்போ இராணுவத்தோடைய ஆயுதங்களையே கைப்பற்றி அதை வைத்து இராணுவத்தையே தாக்கிட்டு இருக்காங்க, போலீஸை தாக்கிட்டு இருக்காங்க. அதனால் போலீஸ் பயந்து போயிருக்கு. ஏன்னா நவீன ஆயுதங்கள் பூரா எதிராளிகள் கையில் போய் மாட்டிடுச்சு. இதுக்கு இடையில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரசு கண்டு கொள்ளவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கப்பட்டவர் தான் பைரோன் சிங். ஏன்னா தனி கட்சி வச்சுருந்தவர் காங்கிரஸ்லேருந்து விலை கொடுத்து வாங்கி பாஜக உடைச்சு பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கு. சரியா? இப்போ இப்படி நடந்தால் திறமையற்றவர்களே, அதாவது அரசியல் ரீதியாக ஒன்று வரணும், இல்லை ஒரு அனுபவம் சார்ந்தவராக வரணும். அப்படி வரல அப்படின்னா பொம்மை மாதிரி உட்காந்துருக்கலாம். ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் அந்த முதலமைச்சராக இருப்பவர் அந்த நாட்டில் நடக்கூடிய பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்றதற்கு இது ஒரு கையாளாகாத முதலமைச்சர் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. இதுக்கிடையில் இன்னொரு காமெடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த சீரியஸ் காமெடி, இந்த முதலமைச்சர் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு கருத்தை போடுறார், நான் பதவி விலக போகிறேன். அதற்கு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அசிங்கமாக ஒரு முதலமைச்சர் என்று கூட பார்க்காமல் ரொம்ப கேவலமாக அவரை விமர்சித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஆயிரக்கணக்கான பதில்களை போடும்போது டென்ஷனான முதலமைச்சர் அவரே வந்து என்ன பண்ணான்னா, அசிங்கமாக திட்டி அவரும் போட ஆரம்பிக்கிறாரு. இது போன்று இந்த நாட்டில் நடந்ததே கிடையாது. நான் அப்படி தான்டா இருப்பேன் பார்த்துங்கடா,
நான் ரிசைன் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவனை போட அங்கே உள்ள மக்கள்லாம் கழுவி ஊற்ற இது மீடியா என்ன பண்ணால் உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. அதை அந்த ட்விட்டை வந்து சிஎம் பைரவன் சிங் போட்ட ட்விட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. எந்த சீஃப் மினிஸ்டரும் இப்படி ஒரு கேவலமான ட்விட்டை போட்டதில்லை அப்படின்றது தான் அங்கே உள்ள செய்தியாக இருக்குது. ஆங்கில நாதில் தான் கழுவி ஊற்றுனாங்க அந்த ஏரியாவில். இதுக்கு இடையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் மெய்தா இனத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குக்கி இன மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு இடையில் என்ன ஒரு காமெடி பண்ணுறாங்கன்னா, ஒரு அட்டைப்பெட்டியை கொண்டு வந்து ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, பைத்து நீங்கள் எடுத்து சென்ற ஆயுதத்தை தயவுசெய்து இந்த அட்டைப்பெட்டியில் போட்டுவிட்டு செல்லுங்கள், உங்கள் மீது எந்த வழக்கும் தொடர மாட்டோம், எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு போர்டை போட்டு ஒரு அட்டைப்பெட்டியை வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள். எவன் வந்து போடுவான் ஆயுதத்தை? இதற்கு எதிர் குரூப் என்ன பண்ணுது, சரி அப்படி எவனாவது வந்து இதில் ஆயுதம் போட்டால், ஏன்னா போலீஸ் இருக்க மாட்டாங்கன்னு வேறு அமைச்சர் சொல்லியிருக்காரா, ஆயுதத்தை போட்டால் நம்ம எடுத்துகிட்டு ஓடிடுவோன்னு ஒரு குரூப் காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காமெடிலாம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா காமெடின்னு நம்ம சொல்ல முடியாது, சீரியஸாக ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த 2 மாதத்தில் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருக்கு 2 தரப்பிலும். இதில் பாதிக்கப்பட்டவர் நாகா இன குக்கி இன மக்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாகா இன மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மெய்தா இன மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ குக்கி இன மக்கள் கையில் இப்போ AK-47 உள்ளிட்ட ஆயுதங்கள் இருக்குது. அவர்கள் அதை வைத்து போலீஸாரை சுடுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவதும் இருக்காங்க. இதனால் ஆர்மியை ரொம்ப கொஞ்சம் பேக் அடிக்கிற நிலைமையில தான் இருக்குன்ற மாதிரி 2வது மாதமாக போயிட்டுருக்கு. இன்னும் தினந்தோறும் நள்ளிரவு கலவரங்கள், தீ வைப்பு, ஏன்னா அவர்கள் கையில் ஆயுதம் இருக்குது, இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இந்திய அரசு, நம்முடைய பிரதமர் இன்று வரை அந்த விவகாரம் குறித்து வாய் திறக்கவே இல்லை. அமெரிக்காவில் போய் எதையோ பேசிட்டு வந்துட்டார். தன்னுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இவ்வளோ மோசமான கொடூரமான செயல்கள் அரங்கேறி இருக்கிறது, இதை நிறுத்துவோம் என்றோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதில்லை. எதையுமே இன்று வரை நம்ம பிரதமர் வந்து தெரிவிக்கவே இல்லை. மன் கி பாத்தில் அவர் ரேடியோவில் பேசுவார்ல, அதுக்கு யாராவது கேள்வி அனுப்புனீங்கன்னா அந்த இதை வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் வந்து போன மன் கி பாத்தில் ஒரு அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி இதை போடுறாங்க, மணிப்பூரை பற்றி பேசுகின்ற எல்லாருமே மணிப்பூரை பற்றி பேசுகின்றாங்க. ஒரு வார்த்தை வாய் திறக்கலை. இதை பற்றி அமெரிக்காலையும் பேசலை, இங்கேயும் பேசலை, பத்திரிகைகள்டையும் பேசலை, அறிக்கையும் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. ஸோ இப்படி ஒரு நிலை தான் மணிப்பூரில் இருக்குது. ஸோ இந்த நிலையில் ராகுல் காந்தி வந்து அங்கே போனார், அவரையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டால், தீவிரவாதிகள் கையில் ஆயுதம் இருக்குது, மக்கள் கையில் ஆயுதம் இருக்குது, இவர் உயிருக்கு பாதுகாப்புன்னு. அவர் அதெல்லாம் கேட்கல. என்னையே ஏன் சுடுறான், எவன் பிரச்சனை பண்ணானா அவன் வந்தானா தான் சுடுவான், என்னையை சுட மாட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட வாக்குவாதம் பண்ணி விடலைன்னொன்னே ஹெலிகாப்டர் பிடிச்சி போய் உள்ளே போய் இறங்கிட்டு, இது வரைக்கும் யாரும் போகாத கேம்புக்கெல்லாம் போய் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காரு. அவர் ராகுல் காந்தி போகிற வரைக்கும் அந்த மாதிரி ரூரலில் இருக்குது என்ன நடந்ததுன்றதே வெளியே வரல. அது கூட சென்ற பத்திரிகையாளர்கள் பல வீடியோக்கள் எடுத்திருக்காங்க. அவரும் சில புகைப்படங்களை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 5000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள், 50,000க்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக தங்களுடைய சொந்த மாநிலத்திலேயே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. பெட்ரோல் பங்க் இயக்கலை, ATM இயங்கலை, நெட்வொர்க் இல்லை அப்படின்னா நினச்சி பாருங்கள். ஏன்னா அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை வெளியில் நீங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா பேங்க் லீவு, பேங்க் இல்லை, ATM ஒர்க் ஆகாது. எதை வைத்து நீங்கள் போய் பொருள் வாங்குவீங்க? கடைகள் இல்லை, காசு இருக்கவனுக்கு பொருள் கிடைக்காது, காசு இல்லாதவனுக்கு காசே கிடைக்காது. அப்போ எப்படி இந்த மக்கள் இந்த 2 மாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த அரசு எப்படி கண்மூடித்தனமாக இதை பற்றி எந்தவித பதிலும் சொல்லாமல் இன்று வரை வாய் மூடி மௌனமாக கிடக்கிறது. இதுதான் மணிப்பூருடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கப்படுது. எவ்வளோ நேரம் ஆச்சு?